ஒரு செல்வந்தரோட வீட்ல கண்ணையா மாடு மேய்க்கிறவனா வேலை செய்றான். அவன் தீவிரமான சிவபக்தன். அவன் தினமும் மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போவான். மேய்ஞ்சதும் ஓட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருவான். அதுக்கப்புறம் பால்காரன் வந்து பாலை கறந்துட்டு போயிடுவான். இதுதான் தொடர்ச்சியா நடந்து வருது. திடீர்னு கொஞ்ச நாளா ஒரு மாட்டோட மடியில மட்டும் பால் இல்லாம இருக்கு. பால்காரன் யோசிக்கிறான், தினமும் இந்த மாடு 10 லிட்டர் பாலாவது கொடுக்குமே, இப்ப ஏன் இந்த மாட்டோட மடி காலியா இருக்கு? இதை செல்வந்தர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். செல்வந்தர் கிட்டயும் போய் சொல்லிடுறான். செல்வந்தருக்கும் மாடு மேய்க்கிற கண்ணையா மேலதான் முழு சந்தேகமா இருக்கு. இவன் தான் மாட்டோட பாலெல்லாம் கறந்து வித்துடுறான்னு அவன் மேல சந்தேகப்பட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க. அடி வாங்கின கண்ணையா ராத்திரி பூரா அழுவுறான். அப்படியே தூங்கிடுறான். அவனோட கனவுல சிவபெருமான் வராரு. அந்த மாட்டை நாளைக்கு பின்தொடர்ந்து போ, நடந்த உண்மை என்னன்னு உனக்கு தெரிய வரும்னு சொல்றாரு. கண்ணையாவும் அந்த மாட்டை அடுத்த நாள் பின்தொடர்ந்து போறாரு. அந்த மாடு ஒரு காட்டுக்குள்ள இருக்க சிவலிங்கத்து மேல போய் அதோட பாலெல்லாம் சுரந்து அபிஷேகம் செஞ்சிடுது. பக்கத்துல மாடு மேய்க்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கண்ணையா இந்த விஷயத்த காட்டுறான். செல்வந்தருக்கு இவன் தப்பு செய்யலன்றதை நிரூபிக்கிறான்.